தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி: கோவையில் பூட்டிய வீட்டில் மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சிலிண்டர் வெடித்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார். பிரசாந்த், பூட்டிய வீடு என்று தெரிய வந்திருக்கும் நிலையில் உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதா? தற்போது தீயானது முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், கோவை சிங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய நீலிக்கோணம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மாணிக்கராஜ். இவர் கோவை விமான நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அந்த பகுதி நீலிக்கோணம்பாளையில் ஒரு 3 மாடி கட்டடத்தில் அவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் குடும்பத்துடன் வெளியே சென்றிருந்த மாணிக்கராஜ் சென்று கொண்டு போது 2வது மாடியில் அவர் இருக்கக்கூடிய இந்த 2வது மாடியில் மின்கசிவு ஏற்பட்டு வீட்டில் தீ பற்றி இருந்திருக்கிறது. தீப்பிடித்த பொழுது அது கிச்சனில் இருக்கக்கூடிய சமையலில் இருக்கக்கூடிய சிலிண்டர் வரையும் பரவிய நிலையில சிலிண்டர் தீப்பிடித்து வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த சிலிண்டர் வெடித்து சிதறியால் வீடு முழுவதுமாக தீப்பற்றி மளவளவென எரிய துவங்கியது. இது உடனடியாக அந்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்த அடிப்பின் பேரில் கீழமேடு தீயணைப்புத்துறை காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக அங்கு வந்து தீயை அணைக்கும் முறையில் தற்போது ஈடுபட்டு தீயை முழுமையாக அணைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மின்கசிவு ஏற்பட்ட பொழுது ஏற்பட்ட தீ மளமளவா பரவி சமையல் இருக்கக்கூடிய சிலிண்டர் வரை வெடிப்பின் அடிப்படையில மிகப்பெரிய ஒரு பயங்கர சத்தத்துடன் அந்த பெரிய பரபரப்பாக காணப்பட்டது. நீங்கள் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த சிலிண்டர் வெடிப்பு சிதறும் பொழுது அங்க இருக்க மக்கள் எப்படி அலறடித்து ஓடக்கூடிய காட்சிகள் என்பதால் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய செல்போனில் ஒரு நபர் படம் பிடித்திருக்க சமயத்துல இந்த சம்பவம் இந்த காட்சிகள் என்பது தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக வீட்டில் யாரும் இல்லாதன் காரணமாக உயிர் சேதம் என்பதும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விபத்து தொடர்பாக சிங்காநல்லூர் காவல்துறை வழக்குப்பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக 3 மாடி வீட்டிலும் வீட்டில் யாரும் இல்லாதன் காரணமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக வீட்டிற்கு வந்த வீட்டின் உரிமையாளர் மாணிக்கராஜ் உடனடியாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் மீட்டு தற்போது தீயை முழுவதுமாக தீயணைப்புத்துறை அதிகாரியோடு அணைத்த பிறகு தற்போது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மீட்கும் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விபத்து தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை எடுத்து வராங்க. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.